எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். மே மாதம் சனிக்கிழமை 17/5/2025 உத்தராயணம் விசுவாசு வருடம் வைகாசி 3ஆம் நாள். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் புதன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், மீனத்தில் ராகு, சனி, சுக்கிரன். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய திதி பஞ்சமி திதி. இன்றைய யோகம் சுப நாம யோகம். இன்றைய கரணம் மாலை 3:40 வரை கௌளவம், பின்பு தைத்துலாம் கரணம். இன்றைய நட்சத்திரம் மாலை 3:40 வரை பூராடம், பின்பு உத்திராட நட்சத்திரம். சந்திராசிரம் நட்சத்திரங்கள் ரோகிணி, மிருகசீரிடம் சந்திராசிரம் நட்சத்திரங்கள். அதாவது ரிஷபராசியிலும் மிதுன ராசிக்கும் சந்திராசிரம் ஆரம்பம். இன்றைய நாளுக்கான செய்தி: சனிக்கிழமை தோறும் கால புருஷ எஜமானன் சனீஸ்வரர் தற்சமயம் மீனத்தில் இருந்து கொண்டு ஒரு உபய ராசியில் இருந்து கொண்டு தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை நடத்தி வருகிறார். அதுபோலவே குருவும் மிதுனம் என்கிற உபயத்திலிருந்து தன்னுடைய ஆட்சி பங்கை நடத்தி கொண்டு வருகிறார். அதுபோல மற்றொரு உபயராசியான கன்னியிலும் கேது ஆட்சி செய்து கொண்டு வருகிறார். தனுசில் சந்திரன். 4 உபயங்களிலுமே கிரகங்கள் நின்று ஆட்சி செய்கின்றன இன்றைய நாள். இந்த நாளில் யாராருக்கு என்னென்ன பலன் பார்ப்போம் வாங்கள். மேன்மை பொருந்திய மேஷ ராசி அன்பர்களே, ராசியில் இருக்கின்ற புதன், ராசி அதிபதி செவ்வாய் உங்களை ஏற்கனவே இருக்கின்ற பிரச்சனையிலிருந்து வெளிக்கொண்டு வருவதற்கும் புதிய முயற்சிகளில் வெற்றியடைவதற்கும் வழிவகைகள் செய்யக்கூடிய நல்ல நாள் இன்றைய நாள். குழந்தைகள் விஷயத்தில், இடம் மண்மனை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கடன் தொந்தரவுகளில் இருந்து விடுபடுவதற்கு இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று மேஷத்திற்கு. ரிஷபராசி என்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ராசிக்குள் இருந்த குரு தனஸ்தானத்திற்கு பயிற்சியாகிவிட்டார். இந்த குருவின் பயிற்சியால மிகப்பெரிய ஒரு இறைத்தன்மையை அடையக்கூடிய ஆற்றல் ரிஷபத்திற்கு உண்டு. அதாவது இறைத்தன்மைனா தானே போய் ஒரு வழிபாட்டு முறையை தேர்ந்தெடுத்து வழிபாட்டுக்குள்ள போறது, அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு ரிஷபத்திற்கு தற்போது காத்து கொண்டிருக்கிறது. நல்ல செய்கைகள், நல்ல நேரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதுபோல தனஸ்தானம், வாக்குஸ்தானம், அதாவது மற்றவர்கள் சொல்லும் வாக்குகளை கவனமாகவும் வார்த்தைகளை கவனமாகவும் கையாண்டால் நன்மை கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்தவரையில் ராசியில் குரு மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்துக்கு கொண்டு செல்லும். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும், வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் ஏற்கனவே இருந்த தொந்தரவுகளில் இருந்து விடுதலை உண்டு. இன்றைய நாள் அமைப்பு உங்களுக்கு வெற்றியை குறிகாட்டுகிறது, உயர்வடைகிறதுக்கான வழியையும் காட்டுகிறது. பயனடையுங்கள். கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்தவற்றில் இது நாள் வரையில் இருந்த கவலைகள் நீங்கி
சுப பலன்களை அள்ளித்தரக்கூடிய வாய்ப்பு அவருக்கு வந்து கொண்டிருக்கிறது. கடகத்தில் பிறந்த ஆண் பெண் இருவருக்கும், அதுபோல வெளிநாடு வெளி மாநில வேலைவாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு வேலைவாய்ப்பு அமைவதற்கு சிறந்த ஒரு பாக்கியமான நாள் இந்த நாள். சிம்மராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டில் தான் கொடுத்த வாக்குறுதியில் அல்லது தன் பேச்சு திறமையால் பல வகையான விஷயங்களிலிருந்து வெளியே வரக்கூடிய தன்மைகள் இருந்தாலும் தானே வெளியே போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு இன்று இருக்கிறது. எச்சரிக்கை, கவனம், நிதானம். கண்ணியமிக்க கன்னிராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்தவரை இன்று நம்பியவர்களிடம் ஏமாறக்கூடிய அமைப்பு. தான் செய்த கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு அரும்பாடுபட வேண்டியிருக்கும். பிள்ளைகள் வழியில் தொந்தரவுகள் உண்டு, கவனம். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்தவரை இந்த நாள் மிகுந்த ஒரு யோகரமான நாள். இந்த நாளை நீங்கள் வெற்றிகரமாக பயன்படுத்தினால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்தவரையில் மயங்கிய காலம் போகட்டும், தயங்கிய காலம் போகட்டும், துணிவுடன் எதிர்த்து போராடினால் வெற்றி உண்டு. ஏனெனில் லாபஸ்தானம் உபஜயஸ்தானங்களில் கிரகங்கள் அமர்ந்து நல்வாய்ப்பை விருச்சிகத்துக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்போது வெற்றி நடை வீறு நடை போட வேண்டிய அமைப்பு உள்ளது. தனுசு ராசி அன்பர்களே, ராசியில் சந்திரன் லாபாதிபதி 4 இந்த அமைப்பு மிகப்பெரிய ஒரு லாபத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அமைப்பு. மனக்குழப்பம் மட்டும் இருக்கும், அதை சரி செய்து கொண்டு இறை வழிபாட்டை செய்தாலே இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்கள் போகிற போக்கில் எல்லாமே கோல் விழும்னா எப்படி விழும்? சில முயற்சிகள் செய்தால் தானே விழும். நிறைய மாற்றங்களும் ஏற்றங்களும் வெளியே வருகிறது. அதை பயன்படுத்தி வருவதற்கான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களை உச்சத்திற்கு சென்று நடக்க சொல்லவில்லை, நடந்து போற பாதையில் நன்றாக நடங்கள். அதுவே உங்க வாழ்க்கைக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, பயன்படுத்திக்கங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் மிகுந்த ஒரு ஏற்றம் மிகுந்த ஒரு நல்ல நாள். ஒரு அற்புதமான கிருபா கடாட்சம் சுபிட்சம் கிடைத்து கொண்டிருக்கிறது. வழியவே நம்மிடம் பொருள் சேர்வதற்கு வாய்ப்பு உண்டு. கடன்கள் தீர்வதற்கான அமைப்புகள் உண்டு. எத்தனை வழக்குகள் வம்புகள் வந்தாலும் அதை மீறி வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு கும்பத்திற்கு இப்போது இருக்கிறது. துணிந்து சென்றால் வெற்றி நிச்சயம். யாரிடமும் இரக்கம் காட்ட வேண்டாம். மீனராசி என்பர்களே, மீனத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் மிகுந்த எதிர்பார்ப்பு மிக்க ஒரு நல்ல நாள். அதாவது கண்டினியூஸ் கிரகங்கள் புதன், சூரியன், குரு, செவ்வாய், ஒரு அற்புதமான ஒரு ஒளி புரிந்த இடத்தில் ஒளி புரிந்த கிரகங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்கள் நடக்க போகிறது. நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு செல்வங்கள் சேரும். நீங்க ஆர்வமா இருக்கணும். வர செல்வத்தை வரவேற்கிறதுக்கு ஆர்வமா இருந்தீங்கன்னா எல்லாமே உங்ககிட்ட வரும். நீங்க வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது மனசாங்கல் பண்றீங்கன்னா அது உங்ககிட்ட வரவே வராது. உடல்நலனில் அக்கறை கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.